சரி, நீ வெட்டியா உட்காந்து இன்ஸ்டால ரீல் பார்த்துக்கிட்டு இரு. நான் போய் எப்படி அந்த சடங்க பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு உள்ள போக பார்க்குறா. எம்மா நீ அந்த மாரி பண்ணா பாட்டி கடுப்பாகி கழுத்திலே ஏறி மிதிச்சுருவாங்க. வேணும்னா சொல்லு. என்கிட்ட நம்ம கேத்தோட க்ளவுஸ் போடாம இருந்தப்ப எடுத்த ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. அத நான் உனக்கு காட்டுறேன். இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். சரி, இந்தா பாருன்னு ஃபோன்ல இருக்க ஃபோட்டோவ காட்ட, அதுல சபிக்கப்பட்ட கை ரொம்பவே விகாரமா இருக்கு. இத பார்க்க முடி மாரியே இருக்குல்ல, ஆனா இது முடி கிடையாது. இதெல்லாம் அவனோட நரம்பு. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அப்புறம் தாங்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான வலிய கொடுக்கும். அதனால அடிக்கடி இவனோட பாட்டி இவன இங்க வர வச்சு, கையில வலி தெரியாம இருக்க மரப்பூசி போட்டு, சாபத்த கட்டுப்படுத்துற மந்திரத்த சொல்லி, அளவுக்கு அதிகமா வளர்ந்திருக்க நரம்ப கத்தியால பொறுமையா கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ உன் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். எல்லாம் சரிதான். ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இப்ப சடங்க முடிச்சிட்டு பாட்டியும் பேரனும் செம்ம டயர்ல உட்கார்ந்திருக்க. ஏகவும் யாயாயும் இவங்களுக்கு குடிக்க ஒரு பை ஃபுல்லா எக்கச்சக்கமா நிறைய எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு கேத்துற இங்க இருந்து எந்திரிச்சு போக, சடங்குல அவன் கையில இருந்து கட் பண்ண நரம்பு எல்லாம் இந்த ரெண்டு பேரும் ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடியே அருந்த வாளுகளா அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கவான இவ திரும்ப கேக்குறா. உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமோ? எனக்கு இதுல மட்டும் தான் ஆர்வம் அதிகம். ஓ அப்படியா? அப்ப இந்த இடத்த பத்தியும் இங்க இருக்க பொம்மைகளை பத்தியும் ஒரு ஃபன்னான கதை இருக்கு. கேக்குறியா? சொல்லுங்க கேப்போம். இந்த கோவிலோட ஸ்பெஷலே பயங்கர பவர்ஃபுல்லான பேய் பிடிச்ச பொம்மைகளை அடக்கி வைக்கிறதா. நம்ம ஊரை சேர்ந்த மக்களும் வெளியூரை சேர்ந்த மக்களும் நிறைய சபிக்கப்பட்ட பேய் பிடிச்ச பொம்மைகளை இங்க கொண்டு வருவாங்க. நாங்க அதையெல்லாம் மந்திரக்கட்டு போட்டு அடக்கி அழகா ஒரு ஓரமா உட்கார வச்சிருவோம். ரொம்ப ஆபத்தான பேய் பொம்மைகளை எல்லாம் மக்கள் பார்வையில படாம கோவிலுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல தான் வச்சிருப்போம். அந்த இடத்துக்கு போக யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. ஒருவேளை நாங்க சொல்றதை கேட்காம யாராச்சும் பேஸ்மெண்ட்டுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியுமா? அங்க இருக்க ஆவிங்க எல்லாம் ஆத்மா சாந்தி அடையாம வாழணுங்கிற வெறியில உயிருள்ள மனுஷனோட உடம்புக்குள்ள புகுந்தே ஆகணும்னு பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பார்த்து கவனமா இரு. இல்லன்னா அதுங்க உன்னை ஈஸியாவே புடிச்சிருங்க. அருமையான கதை. ஆனா எனக்கு பயமா இல்ல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா?